அஇஅதிமுகவுக்கு சின்னம்மா தலைமை ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் மத்தியிலும் தொடர்ந்து வலுத்து வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவால் மீளா துயரில் ஆழ்ந்திருக்கும் கழகத்தினரையும் கழகத்தையும் தொடர்ந்து வழி நடத்திட அஇஅதிமுகவுக்கு சின்னம்மா தலைமை ஏற்க வேண்டும் என ஸ்ரீரங்கம் பகுதி மக்கள் பலரும் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் மேலும் அம்மா என்னவாறு நினைத்தார்களோ, என்ன மாதிரி செய்ய வேண்டும் என்று இந்த மக்களை நினைத்தார்களோ அதை தொடர்வதற்கு அவர்கள் அருகில் இருந்து அவருடைய நடவடிக்கைகள் அனைத்தையும் கவனித்து அம்மா என்ன நினைப்பார்களோ அதை உடனே நிறைவேற்றி இந்த மக்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து பக்க பலமாக இருந்தவர் சின்னம்மா அவர்கள்தான். மீண்டும் இந்த ஆட்சி தொடர்ந்து இந்த மக்களுக்கு நல்லது நடப்பதற்கு சின்னம்மாவை மட்டுமே பொருத்தமானவராக நான் மட்டும் இல்லை, இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே மிகவும் ஒரு ஆர்வமாக இருக்காங்க. எங்களுக்கு அம்மா இல்லாதது அப்படிங்கிறது எங்களால் தாங்கிக்க முடியாத அளவு ஒரு பெரிய துக்கமாக இருக்குது, பேரிழப்பாக இருக்குது. அவங்க கூடவே இருந்து அந்த இழப்பை ஈடு செய்கிறதுக்கான எல்லாமே சின்னம்மா அவர்கள் வந்தால் மட்டும்தான் முடியும். அடுத்த திட்டங்கள் வேற என்ன, அம்மா விட்டுட்டு போனாங்க அத்தனை திட்டத்தையும் நிறைவேற்றுறது ஒரே ஆள் சசிகலா அம்மா மட்டும்தான் முடியும். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் பொதுமக்கள் நலன் சார்ந்த அமைப்புகளும் இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளன. எங்களை எல்லாம் முன்னுக்கு கொண்டு வந்த அம்மா அவர்கள் எங்களை விட்டு சென்று விட்டார்கள். அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இன்றைய தினம் சசிகலா அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். அந்த அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராகி அந்த வெற்றிடத்தை நிரப்பி அவர்களே இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று பல கோடி உறுப்பினர்களும் இயக்கத்தை சார்ந்தவர்களும் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் விரும்புகிறோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் சுக துக்கங்களில் தோளோடு தோள் நின்று அரசியல் பணியாற்றிய சின்னம்மா அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வழியிலே இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.